மே 7 டைம் வந்து 9:23 ஆகுது. இந்தியா விக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2.68% வந்து இதுவாக இருக்குது, இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மார்க்கெட் வந்து நல்லா ரொம்ப அன்சர்டனிட்டியில் இருக்குது. ரெண்டு பக்கமும் என்ன பண்ணுறாங்க, ஆப்ஷன் பையிங் வந்து பண்ணுறாங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா புட்டு சைட்லேயே வந்து ப்ரீமியம் வந்து ஒரு 20% ஏறி இருக்குது. கால் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் வந்து 20% ஏறி இருக்குது. ஓகேவா, இதுதான் வந்து மார்னிங் வந்து இருக்குது. இதில் வந்து என்னன்னா எல்லோரும் ஆப்ஷன் பையிங் பை பண்ணுறாங்க. ரொம்ப வால்டலாக இருக்கும். இன்றைக்கி டேட்டை வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ரைட்டருக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமான டே தான் ட்ரேட் எடுக்கிறதுக்கு. இதில் வந்து என்னென்னா நம்ம புத்திசாலியாக ஆப்ஷன் ரைட்டராக இருக்கேன்னா இன்றைக்கி ஒரு நாளை வந்து நான் அவாய்ட் பண்ணிட்டேன்னா நம்மளுக்கு வந்து சேஃபாக வந்து இருக்கலாம். ஆப்ஷன் பையிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து ப்ராஃபிட் கொடுக்கும், அப்புறம் கொஞ்ச நேரத்தில் வந்து அந்த ப்ராஃபிட் எடுக்கும். ரொம்ப அன்சர்டனிட்டியாக இருக்கும். அதனால் வந்து ரொம்ப ஆபத்தான விஷயம். ஓகேவா, டைம் வந்து 9:31 ஆகுது. இன்றைக்கி நம்ம ஆப்ஷன் பையிங் தான் பண்ண போகிறோம். என்னென்னா நேற்றோட வந்து சிபிஆருக்கு இன்னோட சிபிஆருக்கு நடுவில் வந்து ஒரு ரிஜெக்ஷன் ஒன்று இருக்குது. ஓகே, அதனால் வந்து என்னென்னா நம்ம இன்றைக்கி ஆப்ஷன் பையிங் தான் பண்ண போகிறோம். என்னன்னா இந்த இடம் வந்து ஒரு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு, செகண்ட் சப்போர்ட்டு. ஃபஸ்ட்டு சப்போர்ட்னால் இங்கே 83 ட்ரேட் எடுக்கணும், எல்லாட்டையும் வந்து 67, அதுக்கப்புறம்ட்டு வந்து 53. இதுக்கு ஒரு ப்ரைஸ் டேக் ஒன்று கொடுத்துருவோம். இங்கே நம்ம ஒரு ட்ரேட் எடுத்தால் எடுக்கலாம், இல்லை வந்து இந்த இடம் வந்து ஒரு ட்ரேடை வந்து எடுக்கலாம், இல்லை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ட்ரேட் எடுக்கலாம். இப்போ கொஞ்சம் சூடாக இருக்காங்க. ஒரு என்னன்னா இந்த ஹையர் லெவலில் வந்து ரிஜெக்ஷன் ஆகிறதா ஆக வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி இருக்காங்க. ஓகேவா, இங்கே நம்ம 83 எடுத்தோன்னா 69 வரைக்கும் வந்து டாலரன்ஸு, அப்புறம் 53. நம்ம இன்றைக்கி என்னன்னா ஆப்ஷன் பையிங் தான் பண்ண போகிறோம். என்னன்னா இன்றைக்கி வந்து 20 லாட்ஸ் வந்து ஆப்ஷன் பையிங்லாம் வந்து பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்னா நம்ம எடுத்தது வந்து 400 எடுத்திருக்கோம். 24,400 புட்டை வந்து நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஓகே, அதுக்கு வந்து நம்ம 24,400 புட்டை வந்து நம்ம பை பண்ணியிருக்க போகிறோம். எவ்வளோன்னா இங்கே 1,500 குவான்டிட்டி. ஓகேவா, டன்னு. டேட் வந்து 05/2025. ஓகேவா, நம்மளோட ஃபஸ்ட்டு ட்ரேடு இங்கே வந்து நம்ம ட்ரேடு வந்து எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. எவ்வளோக்குன்னா நம்ம 89க்கு வந்து பண்ணியிருக்கோம். ஓகேவா, அதுக்கு நம்ம ஒரு 89 பண்ணியிருக்கோம். நம்மளுக்கு கீழே போனால் லாஸு, மேலே போனால் ப்ராஃபிட்டு. நம்மளோட ஸ்டாப் லாஸ்னால் இதில் வந்து எவ்வளோனா நம்ம கேபிட்டலே மொத்தமாக வந்து ரிஸ்க் எடுக்கிற மாதிரி தான். ஓகே, இது வந்து என்னன்னா இன்றைக்கி எப்படி இருந்தாலும் மார்க்கெட்டை வந்து ஒரு டேமேஜ் ஆகும். அதுக்காக தான் நம்ம வந்து எடுத்திருக்கோம். நம்ம டார்கெட் எங்கேன்னா டார்கெட்டே ஆப்ஷன் பையிங் பண்ணால் டார்கெட்டே கிடையாது, அப்படியே பொறுமையாக இருக்க வேண்டும். ஆப்ஷன் பையிங்னா நம்ம செல்லிங்னா நம்ம 2% டார்கெட் வைக்கலாம். ஆப்ஷன் பையிங்க்கே நம்ம கரெக்டாக பார்த்துட்டு தான் வந்து முடிவு எடுக்கணும். எடுத்துட்டோன்னா அதில் வந்து நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுதான் வந்து ஆப்ஷன் பையிங்கில் வந்து நிறைய பேர் ட்ரேடில் வந்து ஃபெயிலியர் ஆகிறது. இது டெய்லி வந்து இந்த மாதிரி ட்ரேட் எடுத்தோன்னா சக்ஸஸ் ஆகாது. இந்த மாதிரி அன்சர்டனிட்டி டேயில் மட்டும்தான் எடுக்கணும், அதுக்கப்புறம் வந்து திருப்பி லீவ் பண்ணணும். இதுவே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும், பேனிக்காக தான் இருக்கும். இந்த ப்ராஃபிட் வந்து தரத்துனால எமோஷனை பயங்கரமாக வந்து கில் பண்ணும். ஆனால் ஆப்ஷன் செல்லிங்கில் அந்த மாதிரி இருக்காது. ஓகே, திருப்பி கொஞ்சம் நேரம் கழிச்சு இந்த பொசிஷன்ஸில் எப்படி இருக்கு சொல்லி நான் அப்டேட் பண்ணுறேன். கிளியர் ஐடியா வந்துடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிசெண்டிங் சிபிஆர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சிபிஆரை வந்து அதால் வந்து இது பண்ண முடியல. இங்கே இருக்கிற எல்லாத்தையும் வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க. திருப்பி இங்கே ரிஜெக்ஷன்லாம் வந்து நடக்கணுமே. இப்போ இந்த கரண்ட் சிபிஆர்லேருந்து இப்போ நம்மளோட பொசிஷன் எப்படி இருக்குன்னா, நம்ம வந்து ட்ரேடு வந்து இங்கே கரெக்டாக இந்த இடத்துல வந்து எடுத்துருக்கோம் 89. இப்போ அந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு திருப்பி ரீடெஸ்ட் பண்ணுது. திருப்பி என்னென்னா மேலே வந்து போகும். ஏன் மேலே வந்து போகும்னா இந்த இதில் வந்து ரிஜெக்ஷன் ஆகும்போது என்னென்னா மேலே போகும். எனக்கு தெரிஞ்சு வந்து இன்னையோட வந்து கீ ஏரியாஸ் ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணோன்னா ஒரு 3 ஏரியாவில். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டார்கெட் வந்து 24,304. அதுக்கப்புறம் வந்து செகண்ட் டார்கெட் வந்து 24,228. அதுக்கப்புறம் வந்து தேர்ட் டார்கெட் வந்து இது 24,127. ஓகே, இந்த கீ ஏரியாஸ்லாம் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுறது, நம்ம அந்த இடத்துல வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணுறோமா இல்லை ஹோல்ட் பண்ணுறோமா, அது வந்து நம்ம வந்து பார்க்கணும். சரி, ஓகே, திருப்பி அப்டேட் பண்ணுறேன்.
10 o'clock ஆகுது. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ். இப்போ இங்கேருந்து ரிஜெக்ஷன் ஆகும். இப்போ நம்ம ப்ரீமியம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம ப்ரீமியம் வந்து நல்லா ஃபுல்லாக கரைஞ்சி திருப்பி வந்து மேலே வந்து போகுது. இது என்னன்னா இதனா இப்போ என்ன தான் ப்ராஃபிட் வந்து ஆப்ஷன் பையிங்கில் வந்து கொடுத்தாலும் அந்த ப்ரீமியம் வந்து அன்சர்டனிட்டி சொல்லி அதை அடிக்கடிக்கு ஃபுல்லாக அதை கரைப்பாங்க. கரைக்கும் போது இந்த வீக்கான வந்து பையர்ஸ் இருக்காங்களே அவங்களாம் வந்து வெளில போயிடுவாங்க. திருப்பி வந்து அவங்க அந்த இடத்துல வந்து கண்டினியூவாக வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இங்கே யாருமே இல்லை தெரியும் போது, யாருமே வாங்க வரமாட்டாங்க தெரியும் போது தான் அப்போ அவங்க ஆப்ஷன் பையராக வச்சுக்கின்னு ஃபர்தராக வந்து அந்த பக்கம் வந்து அவங்க வந்து ஆப்ஷன்ஸ் வந்து மூவ் பண்ணாங்க. பார்த்தீங்களா, இங்கே இது வந்து இந்த R1 வரைக்கும் போயிட்டு வந்து ரிஜெக்ஷன் ஆகிருக்க பாருங்கள். R1 வரைக்கும் போய் ரிஜெக்ஷன் ஆகிறா. இங்கே 34 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கோம். இந்த பாயிண்ட்டோட மூவ்மெண்ட் வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா 30 பாயிண்ட்ஸு 20 பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு இடத்துல போய் நின்று திருப்பி அந்த இடத்துல வந்து கன்சல்டேட்டாக திருப்பி போவோம். ஒரே வந்து டிராஸ்டிக்காக போச்சுன்னா திருப்பி அதே இடத்துக்கு டிராஸ்டிக்காக வந்து வந்துடும். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம 8 புள்ளிகள் தான் வந்து நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் இருக்குது. புரியுதுங்களா? இது மேலே திருப்பி ரிஜெக்ஷன் ஆகி திருப்பி மேலே போய்ட்டு திருப்பி அதுக்கப்புறம் தான் வந்து ஃபாலோ ஆகுமே. இது வந்து அதோட நேச்சர், அது அப்படி தான் இருக்குமே. டக்குன்னு புதுசாக வந்து பார்க்குறவங்களுக்கு என்னென்னா இந்த இடம்லாம் வந்து பேனிக் ஆகிடும். ஐயோ என்னது திருப்பி கம்மியாகுது பொசிஷனை க்ளோஸ் பண்ணலாம். அந்த மாதிரி நம்ம கரெக்டான இடத்துல பொசிஷன் எடுத்துகிறோன்னா அந்த இடத்துல வந்து பொசிஷனை கம்முன்னு ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் வந்துடும். இந்த இடம் வந்து அப்படியே சப்போர்ட் எடுக்கிற மாதிரி இருந்ததுங்களா, திருப்பி பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் ஆகிடுச்சு பாருங்கள். டைம் வந்து 10:02 தான். இந்த வந்து ஒரு 2 நிமிஷத்தில் வந்து நம்ம வந்து பேனிக் ஆகாமல் காமாக இருந்தோன்னா இந்த இடத்துல வந்து என்னென்னா நம்மளுக்கு ஃபுல்லாக நம்ம ப்ராஃபிட் எல்லாம் டிமினிஷ் ஆகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் திருப்பி அப்படியே ரெக்கவரி ஆகிருக்கு பார்த்தீங்களா. அது மாதிரி தான் ஆகும். வெயிட் பண்ணி இந்த பொசிஷன் வந்து இதுக்கு வந்து எவ்வளோ கேபிட்டல்னால் வந்து இதுக்கு வந்து 1,00,000 வந்து 64,000 வந்து இதோட கேபிட்டல். ஏன்னா ஆப்ஷன் பையிங்க்கு என்ன ப்ரீமியம் அமௌண்ட் இருக்குது அதே தான் தருவாங்களே. ஏன்னா வந்து ஆப்ஷன் பையிங்க்கு வந்து என்னென்னா ப்ராஃபிட் வந்தாலும் லாஸ் வந்தாலும் வந்து பயங்கரம் எக்ஸஸாக வரும். ப்ராஃபிட் வந்தாலும் டக்கு ரொம்ப நேரம் வந்து ஸ்க்ரீனில் இருக்காது, உடனே வந்து பார்த்திங்கன்னா டிகே ஆகி இதுவாகும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ரைட்டருக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்கும். அது வந்து ப்ராஃபிட் வர்றதுக்கு ஆப்ஷன் வந்து பையர்ஸ்க்கு வராது. ரொம்ப நேரம் வந்து அந்த லாஸு அது இது எல்லாத்தையும் வந்து டாலரன்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. விஷயம் ஃபுல்லாக அவனுக்கு தெரியும், மார்க்கெட் இப்படி தான் போகுது, அதனால் நம்ம க்ளோஸ் பண்ண வேணாம், பேனிக் ஆக வேணாம், அப்படி வச்சுருக்கான் பாரு. அவனுக்கு மட்டும் தான் வந்து ப்ராஃபிட் கொடுப்பேன். மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் டிகேவை தான் பார்ப்பாங்க. இது மார்க்கெட் எப்படியோ ஃபாலோ ஆகுது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்க ஆப்ஷன் பையிங் பொசிஷன் இருப்பாங்க. இன்றைக்கி ஏன் நம்ம வந்து ஆப்ஷன் பையிங் எடுத்தோன்னா காலையில் வந்து பார்த்திங்கன்னா 2 பக்கமும் வந்து க்ரீனாக தான் இருந்திருக்குமே. புட்டோட இதுவும் க்ரீனாக இருந்திருக்கும், காலோட இதுவும் க்ரீனாக இருந்திருக்கும். அப்போனா வந்து 2 பேரை வந்து அந்த இடத்துல வந்து பொசிஷன்ஸ் வந்து நிறைய வந்து எடுத்திருக்காங்க. எடுக்கும் போது என்னென்னா ப்ரீமியம் அதிகமாக கொடுத்து வாங்க வேண்டியதாக இருந்தது. ஓகே, இப்போ வந்து பார்ப்போம் எப்படி வந்து மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணுதுன்னு. 10வது நம்மளோட வந்து ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து ஹிட் ஆகிடுச்சு. ஓகேவா, இந்த இடத்துல வந்துருப்பாரு. நம்மளுக்கு நம்ம டார்கெட்டே வந்து இது பண்ணிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராஃபிட்டை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குன்னா வந்து 67,000. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அப்படியே வந்து ஒரு 50% வந்து ப்ராஃபிட் வந்து வந்துடுச்சு. ஓகேவா, இப்போ வந்து என்னென்னா நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஹோல்ட் பண்ணுறாலும் ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து ஃபர்தராக வந்து இந்த 3 டார்கெட்டையும் வந்து போயிட்டு இன்றைக்கி கண்டிப்பாக வந்து ஹிட் ஆகும் மார்க்கெட்டு. பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. டென் 36 ஆக்சுவலாக இந்த நம்ம ஃபஸ்ட்டு சப்போர்ட்டில் கொஞ்சம் நேரம் வந்து அந்த இடத்துல சஸ்டைன் ஆகிடுச்சு பார்த்திங்கன்னா. அப்போ அவங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு திருப்பி வந்து இங்கே வீக்கான இருக்க பையர்ஸை வந்து ட்ராப் பண்ண வந்து மேலே வந்து கொண்டு போயிருக்காங்க. இப்போ நம்ம பொசிஷன்ஸை போய் பார்ப்போம். நம்ம பொசிஷன் என்னன்னா இந்த இடத்துல வந்து ப்ராஃபிட்டை கொடுத்துட்டு திருப்பி வந்து பார்த்திங்கன்னா அதே இடத்த வந்து ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு, தெரியுதுங்களா. இப்போ திருப்பி இந்த இடத்துல வந்து நம்ம ட்ரேட் எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஏரியா. இங்கே பாருங்கள், இப்போ நம்ம ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா 6,000 ஆகிடுச்சு 60,000லேருந்து. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம திருப்பி வந்து பொசிஷனை வந்து ஆட் பண்ணலாம். ஆனால் 400 இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து திருப்பி வந்து ஒரு 20 லாட்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே வந்து பார்த்திங்கன்னா திருப்பி நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பொசிஷன் நம்ம எவ்வளோனா 89 ருபீஸ்க்கு வந்து நம்ம எடுத்திருக்கோம். இப்போ செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா 98 ருபீஸ்க்கு வந்து ஒரு 20 லாட்ஸை வந்து நம்ம எடுத்திருக்கோம். ஓகேவா, இப்போ திருப்பி இந்த இடத்துல வந்து அவன் சப்போர்ட்டை வந்து எடுக்கணும்.
ஃபஸ்ட்டு நம்ம ட்ரேட் எடுத்தது இந்த ஏரியாவில். இப்போ வந்து நம்ம ட்ரேடு எடுக்கிறது வந்து இது ஆவரேஜாக வரும் எங்கன்னா 98 இந்த இடத்துல வந்து எடுத்திருக்கோம். இதோட வந்து ஃபஸ்ட்டு இதோட இங்கே வந்துடுச்சுல. இப்போ இந்த வாட்டி வந்து இந்த டார்கெட்டை போய் ஹிட் பண்ணோம், 80 போய் ஹிட் பண்ணோம். ஓகே, நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து இந்த லோக்கு கீழே வந்து வச்சிரும். எப்படி வந்து மார்க்கெட் ரியாக்ட் பண்ணதுன்னு சொல்லிட்டு திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா 11:30 ஆகுது. ஆக்சுவலாக இப்போ நம்ம பொசிஷன்ஸ் எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம். நம்ம பொசிஷன் என்னன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆவரேஜ் பண்ணோம். ஓகேவா, இந்த ஏரியாவில் ஆவரேஜ் பண்ணனால நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு 120 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபால் ஒன்று ஆயிருக்கு. இந்த ஃபால்னால நம்ம பொசிஷன்ஸ் வந்து எப்படி இருக்குது சொல்லி பார்ப்போம். இந்த இடத்துல நம்மளுக்கு 15 பாயிண்ட்ஸ்ட்ட வந்து லாஸு. இப்போ நம்மளுக்கு என்னன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3000 குவான்டிட்டியை வந்து நம்ம இங்கே வச்சுருக்கோம். அப்போனா வந்து 40 லாட்ஸு. ஓகே, இதோட கேபிட்டல் வந்து பார்த்திங்கன்னா 2,12,000. இங்கே வந்து நம்மளுக்கு லாஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 69,000 70,000 வருது. அப்போனா இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு 30% வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லாஸு. ஆக்சுவலாக என்னென்னா ஆப்ஷன் பை இருக்கும், ஆப்ஷன் செல்லு இருக்கும், ஒரே ஒரு வித்தியாசம் தான். அவங்ககிட்ட வந்து சர்ப்ளஸ் ஆஃப் மணி இருக்கும். அதே மாதிரி அந்த மணி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 1% 2% லாஸ் அந்த மாதிரி தான் வந்து அவங்க லாஸை வந்து வச்சுருப்பாங்க. இங்கே என்னன்னா ஆப்ஷன் பை இருக்குது. அவர்கிட்ட இருக்க மொத்த கேபிட்டலே வந்து பார்த்திங்கன்னா 12 lakhs. அந்த 12 lakhஸில் வந்து அவர் ட்ரேட் பண்ணிக்கலாம் சொல்லி கொடுத்துருவாங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு 30 to 40% வந்து லாஸ் வந்து வந்திருக்கும். இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பையர்ஸ் வந்து அவங்க ட்ரேடு வந்து பாசிட்டிவாக போனால் அவங்க வந்து ஜாலியாக வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணுவாங்க. லாஸ் வந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவங்க மொத்த கேபிட்டலுமே வந்து டிப்ளாய் பண்ணி ட்ரேட் எடுப்பாங்க. அப்போ அவங்க லாஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து வரும்போது என்னன்னா அவங்களால வந்து ஒரு 4 ட்ரேடு வந்து ப்ராஃபிட் பண்ணாலும் ஒரே ட்ரேடில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கேபிட்டலை வந்து லூஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். இதுவே ஆப்ஷன் ரைட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. எவ்வளோ ப்ராஃபிட் வந்தாலும் 2% தான் வரும், லாஸ் வந்தாலும் 2% தான் வரும். அவருக்கு வந்து என்னன்னா நிறைய ட்ரேடு வந்து அவரால் வந்து எடுக்க முடியும். அதுக்கப்புறம்ட்டு வந்து அவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் வரும்போது பார்த்திங்கன்னா க்ரீடும் இருக்காது, லாஸ் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி வந்து இதுவாக இருக்காது, ஃபியராக இருக்காது. இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பையர்ஸ்க்கு வந்து இருக்கிறதுனால அவங்களால வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் வந்து பண்ண முடியாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேம்பிளிங் மாதிரி இருக்கும். ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா இதுவே ஆப்ஷன் ரைட்டராக இருந்தால் இந்த இடத்துல வந்து அவர் லூஸ் பண்ணியிருந்தால் 2% தான் அவரோட கேபிட்டலில் வந்து லூஸ் பண்ணியிருப்பார். இது அதுக்கப்புறம் சரி ஓகே நாளைக்கு பார்த்துக்கலாம், சரியான வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜி வந்து இது பண்ணி நம்ம ட்ரேட் எடுக்கலாம்ப்பா. இது ஆப்ஷன் ரைட் பையர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து அவர் 40% ஆஃப் கேபிட்டலில் வந்து லூஸ் பண்ணியிருப்பார். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுத்துக்குள்ளே டிஃப்ரென்ஸு இருந்தால் வந்து என்னென்னா நம்ம கரெக்டான வந்து இதில் தான் வந்து பேல தான் வந்து நம்ம ட்ரேட் எடுத்திருக்கோம். அதனால் பொசிஷனை வந்து நம்பிக்கை வச்சு வந்து ஹோல்ட் பண்ணுறோம். ஏன்னா வந்து ஆப்ஷன் பையர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து இல்லை மார்க்கெட் வந்து இந்த மாதிரிலாம் நியூஸ்லாம் இருக்குது, கீழே தான் போவோம், நான் ஹோல்ட் பண்ணுவேன் சொல்லிட்டு அவங்க வந்து ஹோல்ட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து கிளைண்ட்ஸோட மென்டாலிட்டி. கிளைண்ட்டோட மென்டாலிட்டி பார்த்திங்கன்னா ஒரு நாள் வந்து சக்ஸஸ் ஆகலாம், ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ் ஆகாது. அந்த சக்ஸஸ் ஆகாத நாள் போது என்னென்னா அவர் இவ்வளோ நாளாக வந்து சேர்த்து வச்ச கேபிட்டல் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து மொத்தமாக வந்து 40% வந்து வைப் போட்டு வந்து ஆகிடும். சப்போஸ் இல்லை இன்றைக்கி வந்து அவர் வந்து ஒரு 50,000 வச்சுருக்காரு, அந்த 50,000 வந்து நாளைக்கு வந்து ஒரு 200% அவருக்கு ப்ராஃபிட் வருதுன்னா அந்த 200% வச்சுக்கிட்டு திருப்பி நாளைக்கு வந்து 1,50,000 வச்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணுவார். ட்ரேட் பண்ணும்போது அப்போ அவருக்கு வந்து 40% ஆஃப் கேபிட்டல் வந்து வைப் அவுட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவருக்கு வந்து அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 60 to 70% வந்து 40 to 35% வந்து அவருக்கு வந்து லாஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அவரோட கேபிட்டல் வந்து. அப்போனா அவர் சம்பாதிச்ச கேபிட்டல் ப்ராஃபிட் வந்து 1 lakh வந்து பண்ணியிருக்காருன்னா ப்ரீவியஸ் டே இன்றைக்கி வந்து ஒரு 60,000 வந்து லாஸ் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஃபஸ்ட்டு வந்து அவரோட ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா 200% வந்து ப்ராஃபிட் இருக்கும். ஆனால் அவருக்கு லாஸ் வரும்போது பார்த்திங்கன்னா அந்த 1,50,000 வச்சுட்டு தான் அவர் ட்ரேட் பண்ணுவார். அப்போ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு
50,000 60,000 வந்து லாஸ் வருதுன்னா அப்போ வந்து அவரோட வந்து லாஸ் வந்து பார்த்திங்கன்னா 30 to 40% வரும். ஆனால் லாஸ் வரும்போது என்னடா கம்மியாக தான் வராமல் இருக்கும். ஆனால் கேபிட்டலில் பார்த்திங்கன்னா பாதி வந்து திருப்பி வந்து வைப் அவுட் ஆகிடும். 100% வந்து இன்றைக்கி வந்து ட்ரேட் எடுக்கும்போது 200% ப்ராஃபிட் வருது. அந்த 200% இப்போ 50,000 வச்சு ட்ரேட் எடுக்கிறாரு, 200% ப்ராஃபிட் வருதுன்னா அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 1,50,000 வரும். மறுநாள் அந்த 1,50,000 வச்சு ட்ரேட் எடுப்பார். அவர் 30 to 40% வந்து அவருக்கு லாஸ் வருதுன்னா அவரோட கேபிட்டல் அவர் நேற்று எடுத்தார் பார்த்தீங்கன்னா 200%, அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 100% போகும். ஆனால் அவருக்கு இன்றைக்கி வந்து லாஸ் காமிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 30% தான் காட்டுமே. திருப்பி அவர் 1 lakh வச்சு ட்ரேட் பண்ணார். இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து குரங்கு போன கதை மாதிரி தான் இருக்குமே. அதனால தான் வந்து ஆப்ஷன் பையிங்கில் வச்சு நம்மளால் ட்ரேடை வந்து கரெக்டாக வந்து கணக்கு பிஸ்னஸ் மாதிரி வந்து பண்ண முடியாது. ஆப்ஷன் ரைட்டிங்கில் வந்து என்னென்னா 1% ப்ராஃபிட் இல்லை 2% லாஸ் இல்லை மேக்ஸிமம் லாஸ் வந்தால் பார்த்திங்கன்னா 5 to 6% லாஸ் வரும். அதுக்கு மேலே வந்து வராது. அது மாதிரி தான் வந்து நம்ம பண்ணோம். ஏன்னா ப்ரோ ட்ரேடரில் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ரைட்டராக தான் இருப்பாங்க. 2 சைடும் அவங்க செல் தான் பண்ணுவாங்களா, பையெலாம் பண்ணவே மாட்டாங்க. அப்படியே அவங்க வந்து பை பண்ணுறாங்களா அது வந்து என்னன்னா அவங்களுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லேயே நல்லா தெரிஞ்சிடும். அந்த இடத்துல நிறைய வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும், கம்மியான ப்ரீமியத்தில் வந்து அதிகமாக இருக்கும். அப்போனா வந்து அந்த இடத்த அவங்க பை தான் பண்ணி வச்சாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அதுவும் எக்ஸ்பிரி டேட்டு வந்து ஒரு 4-5 நாளுக்கு வந்து முன்னாடி. கிளாக் ஆகுது. இப்போ நம்ம பொசிஷன்ஸில் அப்படின்னு சொல்லி போகும். ஆக்சுவலாக என்னன்னா இந்த ஃபஸ்ட்டு நம்ம ட்ரேட் எடுத்ததுலேருந்து இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் இந்த வாட்டி வந்து பிரேக் பண்ணி இந்த லோயர் இதுக்கு வந்திருக்கு. என்னன்னா வந்து 69, ஓகேவா. ஆனால் வந்து கீழே இதை கிராஸ் பண்ணல, 23 கிராஸ் பண்ணல. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 20 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து இதுவாக இருக்குது இல்லைங்க கரெக்டாக. இப்போது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 22 பாயிண்ட்ஸ் வரைக்கும் வந்திருக்கு. ஆனால் நம்ம டார்கெட் எவ்வளோ வச்சுருந்தோன்னா 23 24 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து வச்சிருந்தோம். ஓகே, அங்கேருந்து வந்து சப்போர்ட் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 40% வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் இருந்தது. அந்த 40%லேருந்து ரெக்கவரி ஆகி மேலே வந்து மார்க்கெட் வந்து போயிருக்கு. ஓகேவா. இப்போ நம்மளுக்கு 10 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் இருக்குது. 10 பாயிண்ட்ஸ்னால் நம்மளுக்கு ஆக்சுவலாக இங்கே இதை வந்து ஆவரேஜில் இருக்குது. ஓகேவா. நம்ம இங்கே 98 தான் வந்து எடுத்தோமே செகண்ட் ட்ரேடு. ஃபஸ்ட்டு ட்ரேடு தான் வந்து 89 வந்து எடுத்தோம். செகண்ட் ட்ரேடு வந்து எங்கே எடுத்தோன்னா நம்ம 98 வந்து எடுத்தோம். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இருக்க அந்த இதை பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஓகேவா. 98 வந்து எடுத்தோம். இது டார்கெட் வந்து ஹையாக தான் இருக்கும். பார்ப்போம் நம்மளுக்கு இப்போ எவ்வளோ வந்து ப்ராஃபிட் வருதுன்னு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ட்ரேட் வந்து நம்ம எடுத்தது வந்து எவ்வளோனா 89 வந்து எடுத்தோம். செகண்ட் ட்ரேடு வந்து பார்த்திங்கன்னா 98.65 எடுத்தோம். அது ரெண்டும் வந்து இப்போ வந்து ஆவரேஜ் ஆகி எவ்வளோ இருக்குன்னா 93.83 இருக்குது. ஓகேவா. இப்போ இங்கே வந்து நம்மளுக்கு 7,000 வந்து ப்ராஃபிட் இருக்குது. அடுத்த கொஞ்சம் நேரம் கழித்து எப்படி வந்து மார்க்கெட் ரியாக்ட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இது என்னன்னா திருப்பி இந்த ஹை இருக்குது பார்த்திங்களா, இந்த 23,373 அது வரைக்கும் போயிட்டு திருப்பி அங்கேருந்து ரிஜெக்ஷன் ஆகிட்டு ஃபால் ஆகும். ஆனால் ஃபால் தான் அது கன்ஃபார்மு. பார்ப்போம், திருப்பி அப்டேட் பண்ணுறேன்.